Very pleasant vanakkam to everyone. In this session, you will learn about carbon dating. Carbon dating அப்படின்னா கார்பன் காலக்கணிப்பு. The interesting application of beta decay is radioactive dating or carbon dating. பீட்டா சிதைவோட ஒரு மிக முக்கியமான பயன்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்க காலக்கணிப்பு அல்லது கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னு சொல்கிறது. Using this technique, the age of an ancient object can be calculated. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பழங்கால பொருட்களோட வயதை நம்மளால் கணக்கீடு செய்ய முடியும். All living organisms absorb carbon dioxide from air to synthesize organic molecules. வாழும் அனைத்து உயிர்களும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கவர்ந்து கரிம மூலக்கூறுகளை உருவாக்குது. In this observed carbon dioxide, the major part is 6-carbon-12 and very small fraction is radioactive 6-carbon-14 whose half-life is 5,730 years. வாழும் உயிரினங்கள் உட்கவர்ந்த அந்த கார்பன் டை ஆக்சைடில் பெரும பகுதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-carbon-12 அப்படின்ற கார்பன் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அண்ட் வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் ரொம்ப பின்ன மதிப்பு ரொம்ப கம்மியான அளவில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் 6-carbon-14 கதிரியக்க கார்பன் 14 நியூக்ளியஸ் தான் இருக்குது. அதனோட ஹாஃப் லைஃப் பீரியட் அரையாயுட்காலம் பார்த்திங்கன்னா 5730 வருஷம். Carbon-14 in the atmosphere is always decaying, but at the same time, cosmic rays from outer space are continuously bombarding the atoms in the atmosphere, which produces 6-carbon-14. எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற அதாவது புவி வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த கார்பன்-14 நியூக்ளியஸ் வந்து எப்போவுமே டீகே ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா அட் தி சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா புற வளிமண்டலம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் புற வளிமண்டலத்தில் இருந்து தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா காஸ்மிக் கதிர்கள் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கும். அந்த காஸ்மிக் கதிர்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் கூட மோதும். பாம்பேடிங் அப்படின்னா தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கிறது. அப்படி மோதும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-carbon-14 வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற 6-carbon-14 அப்படிங்கிற நியூக்ளியஸ் வந்து தொடர்ந்து டீகே ஆகிக்கிட்டே இருக்கும், சிதைவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அவுட்டர் ஸ்பேஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் காஸ்மிக் ரேஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காஸ்மிக் ரேஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆட்டம்ஸ் கூட மோதி
6 கார்பன் 14 அப்படிங்கிற கார்பன் நியூக்ளியஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தி கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் decay of 6 carbon 14 in the atmosphere keep the ratio of 6 carbon 14 to 6 carbon 12 always constant. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் ஆகிற கார்பன் 14ம் ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் 14ம் ஈக்குவலைஸ் ஆகிறதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டீகே, கார்பன் 14 உருவாகிறதும் அழியிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தி ரேஷியோ ஆஃப் இந்த 6 கார்பன் 14 அண்டு 6 கார்பன் 12 நியூக்ளியஸ் ரேஷியோ வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி மதிப்பாகவே இருக்குது. Since our human body, tree or any living organisms continuously absorbs carbon dioxide from the atmosphere, the ratio of 6 carbon 14 to 6 carbon 12 in the living organisms is also nearly constant. Human being இருக்கலாம், நம்மளோட ஹியூமன் பாடி, ட்ரீஸ், இது இல்லாமல் மற்ற லிவிங் ஆர்கனிசம்ஸ், இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நம்ம எர்த் அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 கார்பன் 14 அண்டு 6 கார்பன் 12 ரேஷியோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாகவே அந்த லிவிங் ஆர்கனிசம்ஸில் மெயின்டைன் ஆகிட்டு வருது. பட் வென் தி ஆர்கனிசம் டைஸ், ஆனால் எப்போ இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து இறந்து போகுதோ, டைஸ் அப்படின்னு என்னது, செத்து இறந்து போகுதோ, அந்த நேரத்தில் அந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிரும். பட் வென் தி லிவிங் ஆர்கனிசம்ஸ் டைஸ், இட் ஸ்டாப்ஸ் அப்சர்விங் கார்பன் டை ஆக்சைடு. எப்போ அந்த வளிமண்டலத்தில் அந்த உயிரினங்கள் வந்து கார்பன் டை இறந்து போகுதோ, அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை உட்கவர்றது நிறுத்தப்படும் இல்லையா. உயிர் இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். சின்ஸ் 6 carbon 14 starts to decay, the ratio of 6 carbon 14 to 6 carbon 12 in a dead organism or specimen decreases over the years. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்சர்ப்ஷன் ஸ்டாப் ஆகுது. அதே நேரத்தில் 6 கார்பன் 14ங்கிற நியூக்ளியஸ் வந்து டீகே ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஆர்கனிசம்ஸ், அந்த உயிரில்லாத பொருட்கள், இல்லது என்னது ஸ்பெசிமன், அந்த மாதிரி பொருட்களில் இருக்கிற 6 கார்பன் 14 டு 6 கார்பன் 12 ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓவர் தி இயர்ஸ். அந்த ரேஷியோ வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். காலம் செல்ல செல்ல அந்த 6 கார்பன் 14 டு 6 கார்பன் 12 ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் தி ரேஷியோ ஆஃப் 6 கார்பன் 14 டு 6 கார்பன் 12 இன் தி ஆன்சியன்ட் ட்ரீ பீசஸ் எவாக்குவேட்டட் இஸ் நோன், தென் தி ஏஜ் ஆஃப் தி ட்ரீ பீசஸ் கேன் பி கால்குலேட்டட். ஒருவேளை அந்த பழங்காலத்து மரங்களோட சிறு பகுதியை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதில் இருக்கிற 6 கார்பன் 14 டு 6 கார்பன் 12 ரேஷியோவை டிட்டர்மைன் பண்ணி அந்த மரத்தோட வயது என்ன அப்படிங்கிறத நம்மளால் கணக்கீடு செஞ்சிட முடியும். இதை தான் நம்ம கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம், கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயிர் இல்லாத பொருட்களோட பாகங்கள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அதில் இருக்கிற கார்பன் 14 டு கார்பன் 12 ரேஷியோவை கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோவிலேருந்து நம்ம எத்தனை காலங்களுக்கு முன்னாடி அந்த பொருள் வாழ்ந்திருக்கும், அந்த உயிர் வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இதை தான் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னு சொல்லி
சொல்கிறோம்.